வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு உங்களுக்காக நான் ஒரு புதிய கதையோட தான் வந்திருக்கேன். ஸோ இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சரி இன்ட்ரஸ்டிங்கா இருக்குமா என்னன்னு தெரிஞ்சுக்க ஃபர்ஸ்ட்டு டைட்டில தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, எங்க அப்பா வேலைக்கு போனதுக்கப்புறம் நானும் எங்க அம்மாவும் என்ன பண்ணோன்ற ஒரு உண்மை சம்பவ கதை தான். ஸோ இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போலாம். வீடியோவ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு வாங்க. பேரு தான் பிரதீப். எனக்கு 18 வயசு ஆகுது. எங்க அம்மா பேரு சஞ்சனா. அவங்களுக்கு 32 வயசு ஆகுது. எங்க அம்மா எனக்கு இவங்க மொறப்படியான அம்மா கிடையாது. இவங்க தான் எனக்கு 2வது அம்மாவா அமைஞ்சிருக்காங்க. என்னுடைய முதல் அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்பா பேரு தான் ரமேஷ். அவருக்கு 42 வயசு ஆகுது. எங்க அம்மாக்கும், எங்க அப்பாவுக்கும் 10 வயசு வித்தியாசம். என்னன்னு கேட்டா, எங்க அம்மாவும், எங்க அப்பாவும் அதாவது எங்க அம்மாவும், எங்க அப்பா எங்க முதல் அம்மா சொல்றேன். என்னுடைய முறைப்படி அம்மா சொல்றேன். இவங்க 2 பேரும் சந்தோஷமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா, அவங்களுக்கு ஒரு சமயத்தில கேன்சர் நோயால அவங்க பாதிக்கப்பட்டாங்க. அதன் காரணமாக எங்களால காப்பாத்த முடியல. அந்த எங்க அம்மா இறந்த அந்த துக்கத்தில எங்க அப்பாவால ஒழுங்கா சாப்பிட முடியல. ஒழுங்கா எதுவுமே பண்ண முடியல. எங்க அப்பா ரொம்ப தனிமையில வாடி போயிட்டாரு. அதேமாரி நானும் அப்ப ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். என்னாலயும் ஸ்கூல்ல நிப்பாட்ட முடியல. ஸ்கூலுக்கு சமைச்சு தரத்துக்கு எந்த விதமான வழி யாருக்கும் இல்ல. அதே மாதிரி அதாவது என்னையும் எங்க அப்பாவையும் யாருமே பார்த்துக்க முடியல. எங்க 2 பேர பார்த்துக்க ஒரு ஆள் தேவ. இன்னொன்னு எங்க அப்பாவுக்கும் வயசாயிட்டே இருக்கு. அவரால அவருடைய பர்சனல் விஷயத்த என்ட்ட சொல்ல முடியாது. அதன் காரணமாக எங்க அப்பாவுக்கு ஒரு மனைவி தேவைப்படுதுன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா, அதுக்கு முன்னாடியே எங்க அப்பா சொன்னாரு, "எனக்கு இதுக்கு மேல தனியா என்னால வாழ முடியாது. எனக்கு ஒரு துணைவி வேணும்." அப்படின்ற மாரி சொன்னாரு. சரி, நான் வந்து ஃபர்ஸ்ட்டு அதுக்கு ஏத்துக்கவே இல்ல. நான் சொன்னேன், "இல்லப்பா, நான் வயசுக்கு ஒசந்த பையன் இருக்கும்போது, எப்படி நீ இன்னொரு ஒரு பெண்ண வந்து கல்யாணம் பண்ணுவ?" அப்படின்ற மாதிரி. அப்ப அவரு சொன்னாரு, "இல்ல பரவால்ல. நீ ஏன் அப்படி நெனைக்கிற? உனக்கு ஒரு சித்தி கண்டிப்பா தேவ." அப்படின்ற மாரி சொன்னாரு. நான் அதுக்கு ஏத்துக்கவே இல்ல. சரி, நான் ஒரு அளவுக்கு மேல இதுக்கு மேல நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. என்னன்னா, அவருடைய வாழ்க்கை அவர் கையில தான் இருக்கு. நம்ம வந்து அந்த வாழ்க்கையில தலையிடக்கூடாதுன்ட்டு, சரி கல்யாணம் பண்ணுப்பான்னு சொல்லிட்டு, "நீயே பொண்ணு பாரேன்" அப்படின்னு சொன்னா. அப்போ அவரு ஆஃபீஸ்ல வேலை செஞ்ச ஒரு பெண்ணோட அவருக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டது. அந்த தொடர்புனால அவங்க நல்லா பேசிக்க ஆரம்பிச்சாங்க. நல்லா பழக ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு அவங்க நல்லா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. இப்படிதான் இவங்களோட 2 பேரோட லைஃபு 1 வருஷமா போயிட்டு இருந்தது. இதுக்கு நடுவுல அவங்க அப்பப்ப எங்க வீட்டுக்கு வருவாங்க. என்கிட்ட நல்லா பேசுவாங்க. எங்க அப்பாகிட்ட. ஆனா எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நானே கேட்டேன். "அப்பா இவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. இவங்கள நீ கல்யாணம் பண்ணிக்கிறியாப்பான்ற?" மாரி கேட்டேன். அப்போ அவரு சொன்னாரு, "இல்ல அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் செட் ஆவாது." அப்படின்ற மாரி ஃபர்ஸ்ட்டு சொன்னாரு. அவரு கேட்டாரு, "எதுக்கு இவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ விரும்புற?" அப்படின்னாரு. நான் சொன்னேன், "அப்பா இவங்க எனக்கு அம்மா ஸ்தானத்துல இருக்காங்க. இவங்க நல்லவங்களா இருக்காங்க." ஏன்னா அவங்களுக்கும் கணவர் என்பது இல்ல. அவங்க கணவர் அவங்கள விட்டு பிரிஞ்சு போய் 5 வருஷம் ஆகுது. காரணமாக அவங்களும் தனிமையில தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. எங்க அப்பாவும் நானும் தனியா தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த இடத்துல தான் எங்க அப்பா திடீர்னு ஒரு நாள் சொன்னாரு, "சரி இவங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணணும். வா நம்ம சிம்பிளா கோவில்ல போயிட்டு முடிச்சிடலாம்." அப்படின்ற மாரி சொன்னாரு. நானும் ஒரு நாள் சரி போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு, எங்க அப்பா அதாவது ஒரு பெத்த புள்ள நான் இருக்கும்போதே, எங்க அப்பா அவங்கள கல்யாணம் பண்ணாரு. அவங்கள நான் ஃபர்ஸ்ட்டு சித்தி சித்தின்னு தான் கூப்பிடலான்னு யோசிச்சேன். ஆனா சரி நான் அப்புறம் யோசிச்சேன். அம்மானே இவங்கள கூப்பிடுவோம். இவங்க சித்திக்கும் மேல நமக்கு இவங்க நமக்கு இவங்கள புடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சு, நான் எப்போதுமே அம்மா அம்மானே கூப்பிட ஆரம்பிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட்டு வந்து எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் ஒரு மாதிரி தான் இருந்தது. ஆனா வேற வழி இல்ல. இத நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்பாவுக்கும் ஒரு துணைவி தேவைப்படுதுன்ட்டு ஓகே சொல்லிட்டேன். ஓகே பரவால்ல பார்த்துக்கலாம் எதுவா இருந்தாலும்ன்ட்டு நானே என் மனச திடப்படுத்திக்கிட்டு, அவங்க கிட்ட நல்லா பேசவோ, பழகவோ ஆரம்பிச்சேன். இதே மாதிரி தான் எங்க உறவு என்பது நல்லா போயிட்டுருந்தது. ஒரு 2 வருஷம் சூப்பரான ஒரு லைஃப் கிடைச்சது. இன்னொன்னு எங்க அம்மாக்கு குழந்தை என்பது கிடையாது. ஏன்னா, எங்க அம்மாக்கும், எங்க அப்பாக்கும் அந்த வயசுன்றது கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. ஆ எங்க அம்மா ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி சோகமா உட்காந்துருந்தாங்க. எனக்கு இத பார்த்தோனே ஒரு மாதிரி ஆச்சரியமாயிடுச்சு. என்னது நல்லா தான் வாழ்ந்தாங்க. நல்லா இதுவாயிட்டு இருந்தாங்களே! திடீர்னு சோகமா இருக்காங்களேன்ற மாதிரியான ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. சரி அது என்னதான் நம்ம பண்றது அப்படின்னு யோசிச்சேன். என்னதான் பண்றது அப்படின்னு யோசிக்கும்போது தான், நானே போய் வெளிப்படையா கேட்டேன். "என்னம்மா ஆச்சு? ஏன் இப்பலாம் நீங்க அப்பா கூட ஒழுங்கா பேசுறதில்ல? ஏன் நீங்க அவரு கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றதில்ல? எப்போதுமே நீங்க தனிமையிலே இருக்கீங்க. உங்களுக்கு தெரியுதாம்மா?" அப்படின்ற மாரி கேட்டேன். "இல்லடா அது ஒரு பிரச்சனை எனக்கும் அவருக்கும்.
அதனால என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற மாரி சொன்னாங்க. கொஞ்சம் அரசல் உரசலா பேசுனாங்க. நான் என்ன சொன்னேன், "என்ன பிரச்சனைன்னு நீங்க முழுமையா என்ட்ட சொல்லுங்க. நான் வேணா தீர்த்து வைக்கிறேன்" அப்படின்னேன். அப்பதான் எங்க அம்மா சொன்னாங்க, "அவரு வந்து சரியில்ல. அவருக்கு வந்து என்ன புடிக்கல. அதன் காரணமாக எனக்கு அவருக்கு புடிக்கல. என் கூட அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. நைட் ஆனா அவரு தூங்கிர்றாரு" அப்படின்ற மாரியான ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. இதற்கான பதிலு என்னால எப்படி தர முடியுன்றது எனக்கு தெரியல. அப்ப ஒரு மாதிரி எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா இது அப்பாவ பத்தி இவங்க இப்படி பேசுறாங்களே! இவங்க இப்படி பேசுறது ஓகே. நம்மளால இவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும்? நம்மளால இவங்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? ஏன்னா எங்க அப்பா நைட்டு தூங்கிறாருன்றது தான் குற்றச்சாட்டு. அப்படி அவர் தூங்குறதுக்கு பதிலா வேற ஏதோ பண்ணணுன்ற மாரி அவங்க நெனைக்கிறாங்க. ஆனா அது வாய்ப்பில்லாத மாரியான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. நான் அப்ப கேட்டேன், "என்னதாம்மா உங்களுக்கு பண்ணணும்?" அப்படின்னு கேட்கும்போது சொன்னாங்க, அவங்க இந்த மாதிரியான ஆசைகள்லாம் எனக்கு இருக்கு. அதெல்லாம் வந்து இருந்தா தான் நான் சந்தோஷமா வாழ்வேன் அப்படின்ற மாரி சொன்னாங்க. நான் அப்ப சொன்னேன், "இது ஓகே தாம்மா. ஃபர்ஸ்ட்டுலாம் நீங்க நல்லா தான் வாழ்ந்தீங்க. இதற்கு வந்து நான் காரணம் கிடையாது. அவரு வந்து அவருக்கு இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா, நீங்க வந்து பொறுத்து போணும். அவரு தூங்குறாருன்றது ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறீங்களேம்மான்ற" மாரி சொன்னேன். அப்ப அவங்க சொன்னாங்க, "எனக்கு வந்து யாராவது உதவி பண்ணணும். நீ வந்து எனக்கு உதவி பண்றியா?" அப்படின்ற மாரி கேட்டாங்க. நான் சொன்னேன், "இதெல்லாம் ரொம்ப தப்பும்மா. எப்படிம்மா நான் வந்து உங்களுக்கு உதவி பண்ண முடியும்?" அப்படின்ட்டு. அவங்க சொன்னாங்க, எனக்கு ஒண்ணும் நீ பெத்த பையன் கிடையாது. நீ வந்து உங்க அம்மா வேற, நான் வேற." அப்படின்ற மாரி சொன்னாங்க. நான் அப்ப சொன்னேன், "இல்லம்மா எதுவா இருந்தாலும் தப்பு தான். நான் வந்து உங்கள அம்மா ஸ்தானத்துல பார்த்தாச்சு. அதனால என்னால இந்த மாரியான திங்கிங் எனக்கு வராதுன்ற" மாரி சொன்னேன். அப்ப அடுத்ததா 2 நாள் கழிச்சு என்ட்ட நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மா சொன்னாங்க, அவங்க அப்பா வேலைக்கு போயிட்டாரு. என் ரூமுக்கு வா" அப்படின்ற மாரி சொன்னாங்க. நான் கேட்டேன், "என்னம்மா?" அப்படின்ட்டு கேட்டேன். அப்ப அவரு சொன்னாரு, "இங்க வா, இங்க வந்து உட்காரு" அப்படின்னாங்க. "ஏம்மா என்னாச்சு?" அப்படின்னு கேட்கும்போது தான் சொன்னாங்க, "இந்த மாரி தான் பிரச்சனைகள் எனக்கும் அவருக்கும். என்னால இத வந்து முழுமையா வெளிப்படையா உன்கிட்ட சொல்ல முடியாது. இந்த மாரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு. எனக்கு இந்த மாரியான ஆசைகள்லாம் இருக்கு. ஏன்னா இந்த ஆசைகள் நீ தான் எனக்கு பூர்த்தி பண்ணணும்" அப்படின்ற மாரி சொன்னாங்க. நான் சொன்னேன், "அம்மா வாய்ப்பே கிடையாதும்மா. இது ரொம்ப தப்பு. இது வந்து நீ வந்து எனக்கு ஒரு அம்மா ஸ்தானத்துல இருக்க. எப்படி நான் வந்து உன்ன அந்த மாரியான ஒரு கண்ணோட்டத்துல பார்க்க முடியும்? எப்படி உன்கிட்ட அப்படி பேச முடியும்? எனக்கு நீ அம்மா தான். நீ வந்து எனக்கு 2வது அம்மாவாக இருந்தாலும், நான் உன்ன முழுமையான அம்மா ஸ்தானத்துல தாம்மா பார்க்குறேன். எப்படிம்மா பண்ண முடியும்?" அப்படின்ற மாரி கேட்டேன். அவங்க ரொம்ப அடம் புடிச்சாங்க. என்னால முடியாது. எனக்கு உன் கூட இந்த மாரி எனக்கு ஆசைகள நீ தான் வந்து தீர்த்து வைக்கணும். என்னால வந்து உங்க அப்பா கிட்ட போய் எப்போதுமே கேட்டுட்டு இருக்க முடியாது. நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற மாரி கேட்டாங்க. சரி நான் சொன்னேன், "என்னல்லாம் வாய்ப்பே கிடையாது. இதுக்கு மேல நீ சண்டை போட்டாலும் சண்டை போடுன்னேன்." அதுக்கப்புறம் எங்க அப்பா அன்னைக்கு ஈவினிங் வந்துட்டாரு. நான் எங்க அப்பாட்ட போய் கேட்டேன் பொதுவா. "ஏன்ப்பா நைட் வந்தோனே தூங்கிட்டே இருக்கியாமே?" அப்படின்ட்டு. "ஆமா. அதுக்கு என்னடா உனக்கு?" அப்படின்னாரு. நான் சொன்னேன், "நீ தூங்காத. நெறையா பிரச்சனைகள் வர்றது மாரி அம்மா சொல்லுது. நீ கொஞ்சம் என்னன்னு பாருப்பா." அப்படின்ற மாரி சொன்னேன். அப்புறம் 2 நாள் கழிச்சு எங்க அம்மா திரும்பி வந்து சொன்னாங்க, "நீ அன்னைக்கு அப்பாட்ட என்ன சொன்ன?" அப்படின்னாங்க. சொன்னேன், "இந்த மாரி தான் நீ தூங்குறன்றத குற்றச்சாட்டா அவங்க வச்சாங்க" அப்படின்ட்டு. அப்புறம் எங்க அம்மா சொன்னாங்க, "உன்னால தான் இன்னைக்கு நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன். இப்ப வந்து இப்ப உணர்றேன். என் பையன் நீ தான் என் பையன் அப்படின்ட்டு. ஆனா நான் அன்னைக்கு தப்பான ஒரு கண்ணோட்டத்துல வந்து உன்ன சொல்லிட்டேன். சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரின்ற மாரி கேட்டு மன்னிப்பு கேட்டாங்க." அப்பதான் சொன்னேன், "எனக்கு அம்மான்றது கடவுளுக்கு சமம். இது வந்து ரொம்ப தப்பு." அப்படின்ற மாரி சொல்லி அன்னைக்கு நான் புரிய வச்சேன். அதுக்கப்புறம் நாங்க குடும்பமா இணஞ்சு நல்லபடியா வாழ ஆரம்பிச்சோம். அவ்வளோதான் நண்பர்களே இந்த கதை. இந்த கதை இன்ட்ரஸ்டிங்கா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணிட்டு இருங்க. நல்ல வீடியோவா, நல்ல கன்டென்ட்டோட உங்கள வந்து பார்க்குறேன்.